கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். மத்திய கிழக்கில் நிலவும் கடுமையான பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்று திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்டிருந்த மிகப்பெரிய அளவிலான ராணுவ தாக்குதலை தாம் திடீரென ரத்து செய்வதாக அறிவித்ததை தொடர்ந்தே இந்த முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த உயர்நிலை அமைதி பேச்சுவார்த்தையானது பிராந்திய அமைதியை தீர்மானிக்கும் ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் பயணம் செய்த போது செய்தியாளர்களை சந்தித்த டொனால்டு ட்ரம்ப் இந்த அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பல முக்கிய விவரங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். அமெரிக்கா திட்டமிட்டிருந்த ராணுவ தாக்குதலின் பிரம்மாண்டமான வடிவத்தையும் அதனால் ஏற்பட இருந்த பாரிய அழிவுகளையும் ஈரான் நேரடியாக உணர்ந்து கொண்டதாகவும் அதன் தீவிரத்தை அவர்கள் தெளிவாக அறிந்து கொண்டதன் விளைவாகவே தற்போதைய பேச்சுவார்த்தைக்கான சூழல் உருவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாங்கள் தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை வடிவில் பேசி வருகின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் திங்கள் பிற்பகலில் தொடங்குகின்றது. இதன் மூலம் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் உறுதியளித்துள்ளார். முன்னதாக ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ள இருந்த பாரிய தாக்குதல் ரத்து செய்யப்படுவதற்கான காரணங்கள் குறித்து ட்ரம்ப் விவரித்தும் இருக்கின்றார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் போன்ற மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளும் ஈரானிய தரப்பும் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை விடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். திட்டமிடப்பட்ட இந்த ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்திவிட்டு தூதரக வழிமுறை பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்குமாறு அந்த நாடுகள் கேட்டுக்கொண்டதன் பெயரிலே தாம் இந்த தாக்குதல் திட்டத்தை ரத்து செய்ய சம்மதித்ததாக ட்ரம்ப் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் இந்த கூற்றை ஈரான் அரசாங்கம் மற்றும் அந்த நாட்டு அரச ஊடகங்கள் உடனடியாக மறுத்துள்ளன. திட்டமிடப்பட்ட தாக்குதலை நிறுத்துமாறு தாம் அமெரிக்காவிடமோ அல்லது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிடமோ எவ்வித கோரிக்கையையும் முன்வைக்கவில்லை என்றும் ஈரானிய அரச ஊடகங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. அமெரிக்கா முன்வைக்கும் இந்த குற்றச்சாட்டுகளும் தகவல்களும் உண்மைக்கு புறம்பானவை என்று குறிப்பிட்ட ஈரான் தாம் எந்த நேரமும் எந்தவொரு தாக்குதலையும் எதிர்கொள்ள தயாராகவே இருப்பதாக தெரிவித்து அமெரிக்காவின் அறிவிப்பை நிராகரித்துள்ளது. அத்துடன் ஈரானின் அரையரசு செய்தி நிறுவனம் ஒன்று அமெரிக்கா மற்றும் ஜனாதிபதி ட்ரம்பை கடுமையாக விமர்சித்து செய்தி வெளியிட்டும் இருந்தது. ட்ரம்பின் நிர்வாகம் மற்றும் அவரது ராணுவ அச்சுறுத்தல்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அந்த நிறுவனம் முட்டாள் ட்ரம்புக்கு சக்தி தீர்ந்துவிட்டது என மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்து பதிவிட்டுள்ளது. இத்தகைய பரஸ்பர குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இன்று தொடங்கவுள்ள பேச்சுவார்த்தையானது பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்குமா அல்லது மீண்டும் ஒரு மோதல் போக்குக்கு வழிவகுக்குமா என்பதை உலக நாடுகள் உற்றுநோக்கி கவனித்துக் கொண்டே இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் கருத்துகளுக்கு ஈரான் அரசாங்கம் பகிரங்க மறுப்பு தெரிவித்ததோடு தங்களின் ராணுவ படைகள் மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலையில் வைத்துள்ளதாகவும் அறிவித்து இருக்கின்றது. ஈரான் மீதான அடுத்த கட்ட பாரிய தாக்குதலுக்கு அமெரிக்க படைகள் முழுமையாக தயாராக இருந்ததாகவும் இருப்பினும் புதிய தாக்குதலை தவிர்க்குமாறு ஈரானும் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளும் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை விடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த சூழலிலே அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த கூற்றுக்கு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என கூறிய ஈரான் அதனை திட்டவட்டமாக நிராகரித்திருந்தது. முன்னதாக தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடன் எட்டப்பட்டிருந்த அடிப்படை உடன்பாட்டின் பின்னணியிலே தாக்குதல்களை தற்காலிகமாக கைவிடும் முடிவு எட்டப்பட்டதாக கூறியிருந்தார். உலகளவில் எரிபொருள் விநியோகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் சர்வதேச பாதையான ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாகவும் முழுமையாகவும் திறந்துவிடுவதும் மற்றும் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் ஆகிய முதன்மை நோக்கங்களை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் அதில் விவரித்தும் இருக்கின்றார். இருப்பினும் ட்ரம்பின் இந்த கூற்றை ஈரான் உடனடியாகவும் மிக காரசாரமாகவும் மறுத்தும் இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் மீதான தனது தழுவல் அச்சுறுத்தல்களையும் தாக்குதல் நடவடிக்கைகளையும் முழுமையாக நிறுத்தாதவரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ள ஈரானிய தரப்பு ட்ரம்ப் கூறியது மற்றொரு அப்பட்டமான பொய்யை தவிர வேறொன்றுமில்லை என விமர்சித்தும் இருக்கின்றது. மேலும் ஈரானிய ஆயுதப்படைகள் மற்றும் புரட்சிகர காவல்படை ஆகியவை மிக உயர்ந்த தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் எந்தவொரு ராணுவ சவாலையும் அல்லது தாக்குதல் சூழலையும் உடனடியாக எதிர்கொள்ள தங்கள் படைகள்
முழுவீச்சில் தயாராக இருப்பதாக ஈரானிய இராணுவம் தெரிவித்தும் இருக்கின்றது. நடப்பு போர்ச்சூழல் தொடங்கியதிலிருந்து சர்வதேச கடல்வழியான ஹோர்முஸ் நீரிணையானது முற்றாக மூடப்பட்டு ஈரானின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போதைய நிலையில் வணிக கப்பல்களும் எண்ணெய் தாங்கி கப்பல்களும் இந்த பாதைக்கு கடந்து செல்வதற்கு ஈரானிய கடற்படையிடம் சிறப்பு அனுமதி பெற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டும் இருக்கின்றது. அது மட்டுமின்றி ஈரானால் நிர்ணயிக்கப்பட்ட வழிகளில் பயணிப்பதற்கும் போக்குவரத்து கட்டணங்களை செலுத்துவதற்கும் கப்பல்கள் வற்புறுத்தப்பட்டு வருகின்றது. இத்தகைய சூழலில் 2 நாடுகளுக்கும் இடையிலான உண்மையான அமைதி ஏற்படுமா அல்லது இந்த வார்த்தை போரும் பொருளாதார முடக்கமும் மேலும் பெரிய போராக வெடிக்குமா என்பதை உலக நாடுகள் கவலையுடன் உற்று நோக்கிக் கொண்டு வருகின்றது. அதில் சர்வதேச எரிபொருள் விநியோகத்தில் மிக முக்கியமான கடல்வழியான ஹோர்முஸ் நீரிணையைச் சுற்றி நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் ஒரு முக்கிய தெளிவுபடுத்தலை உலக நாடுகளுக்கு வழங்கியும் இருக்கின்றது. ஓமான் சுல்தானகத்துடன் புதிய கப்பல் வழித்தடம் தொடர்பாக ஈரான் எட்டியுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தமானது எந்தவொரு சூழ்நிலையிலும் ஹோர்முஸ் நீரிணை உடனடியாக மீண்டும் திறக்கப்படும் என்பதை குறிக்காது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் உத்தியோகபூர்வ செய்தி தொடர்பாளர் ஸ்மாயி பஹாயி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். உலகின் மிக முக்கியமான கடல்வழிகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாகவும் திறம்படவும் நிர்வகிப்பதற்கான பரஸ்பர வழிமுறைகள் குறித்து ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையே இருதரப்பு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த கலந்துரையாடலின் ஒரு பகுதியாகவே புதிய கப்பல் வழித்தடத்துக்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டும் இருக்கின்றது. இருப்பினும் இந்த நகர்வை ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறியாக பார்க்க முடியாது என்று ஈரானிய தரப்பு மிக தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து மேலும் விரிவாக கருத்தினை வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பாளர் ஸ்மாயி பஹாயி, ஓமானுடன் புதிய வழித்தடம் தொடர்பான புரிந்துணர்வானது ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதற்கோ அல்லது அது தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதற்கோ எந்த விதத்திலும் நேரடியாக தொடர்பற்ற ஒரு விடயம் என்று குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய கடல்வழி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் ஒரு தேவையான நிபந்தனையாகவும் முதற்கட்ட நடவடிக்கையாகவும் மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் என்றும், மாறாக நீரிணை முடக்க பிரச்சினை முழுமையாக தீர்ப்பதற்கு இது ஒரு முற்றுப்புள்ளியான தீர்வாக அமையாது என்று அவர் விளக்கமளித்தும் இருக்கின்றார். மேலும் இந்த மூலோபாய நீரிணை மூடப்படுவதற்கான உண்மையான பின்னணி மற்றும் காரணங்களை அவர் தனது உரையில் அம்பலப்படுத்தியும் இருக்கின்றார். சர்வதேச சமூகத்துக்கு தான் அளித்த வாக்குறுதிகளை அமெரிக்க நிர்வாகம் அப்பட்டமாக மீறியதும், ஈரான் மீது அமெரிக்க கடற்படை சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்ட முற்றுகை நடவடிக்கைகளுமே இந்த நீரிணை முழுமையாக மூடப்படுவதற்கு முதன்மை காரணம் என்று அவர் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே நீரிணையின் போக்குவரத்து முடக்கப்பட்டதாக தெரிவித்த பஹாயி, ஓமானுடனான ஒப்பந்தம் என்பது வெறும் அமெரிக்காவின் முற்றுகை நடவடிக்கைகளுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பது என்பது முற்றிலும் வேறுபட்ட சிக்கலான மற்றொரு விடயம் என்பதை தெளிவாக உணர்த்தியும் இருக்கின்றார். இதன் மூலம் அமெரிக்கா தனது விரோத போக்கையும் முற்றுகையையும் திரும்ப பெறாத வரை ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதையே ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் இந்த அறிவிப்பு உலகுக்கு வெளிப்படுத்தியும் இருக்கின்றது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.